கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை நாகூம் அதிகாரம் 1:15. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். சமாதான குலைச்சலை உங்க குடும்பத்துல ஏற்படுத்தின துஷ்டன் இனி வருவதில்லை, முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். குடும்பங்கள பிரிவினைகள், குடும்பங்கள பிரச்சனைகள், தேவையில்லாத பலவீனம், வியாதிகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், நஷ்டங்கள், ஏமாற்றங்களை கொடுத்து குடும்பத்தை அலைக்கழித்து கொண்டிருந்த துஷ்டனுடைய கிரியை இனி வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். பிரியமானவர்களே, இந்த முழு வசனத்தையும் நம்ம வாசித்து பார்க்கும்போது, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. சமாதானத்தை கூற வருகிற தேவ ஊழியர்களுடைய பாதங்கள், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற தேவ மனிதருடைய பாதங்கள், அது அழகானது. இப்படிப்பட்ட இடத்துல, கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிற இடத்துல, கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிற இடத்துல, ஜெபிக்கிற வீட்டுல, கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பங்கள்ல, பண்டிகைகளை ஆசரிக்கிற வீடுகள்ல துஷ்டன் வருவதில்லை, அவன் சங்கரிக்கப்பட்டான். பிரியமானவர்களே, போதகர் பால் யாங்கிச்சோ என்ற தேவ மனிதர் ஊழியம் செய்து வந்த அந்த ஆரம்ப நாட்கள்ல வல்லமையாய் ஆண்டவருக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர் போதகர் பால் யாங்கிச்சோ. அந்த தேவ மனிதர் ஆரம்ப நாட்கள்ல ஒரு கிராமத்துல ஊழியத்துக்கு போயிருக்காரு. பயங்கரமான ஒரு எதிர்ப்பு, பயங்கரமான ஒரு பிரச்சனை, அந்த கிராம மக்களே எதிர்ப்பாக இருந்தார்களாம். அந்த கிராமத்துல ஒரு வாலிப மகள் நடக்க முடியாம கால்கள் செயலிழந்து இருந்தாலாம். போதகர் பால் யாங்கிச்சோ என்ற தேவ மனிதர் ஒரு மாதம் அந்த மகளுக்காக ஜெபம் பண்ணினார்களாம். ஒரு நாள் அதிகாலை 4:30 மணிக்கெல்லாம் அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது பயங்கரமான ஒரு பிசாசனுடைய போராட்டம் அலைக்கழித்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில தான் இவர் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறார். இயேசுவின் வல்லமை எடுத்துக்கொண்டு ஜெபிக்கிறார். அந்த பிசாசுடைய கிரியை அழிக்கப்பட்டது. இந்த ஜெபத்துல இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது, பிசாசுடைய கிரியை அழிக்கப்பட்ட அந்த நேரத்துல கால்கள் நடக்க முடியாமல் இருந்த அந்த மகள் எழுந்து நடக்க ஆரம்பித்தாளாம். பயங்கரமாக சத்தம் போட்டாலாம், என்னால நடக்க முடிகிறது என்று சொல்லி. ஊராரெல்லாம் திரண்டு வந்து இந்த போதகரை பார்க்க வரும்போதுதான் எல்லாரும் சொன்ன ஒரு காரியம், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் உயிர் உள்ளவர், அவர் அற்புதத்தை செய்கிறவர் என்று. பிரியமானவர்களை, உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற துஷ்டன் அழிக்கப்பட்டான். அவன் இனி உங்களுடைய வாழ்க்கையில வருவதில்லை. தேவ சமூகத்துல அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க, வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க, வசனத்தை விசுவாசிங்க, விசுவாசத்தோடு உங்க நாவினால் அறிக்கையிடுங்க. துஷ்டன் அழிக்கப்படுவான். உங்க வீடு ஒரு சமாதான வீடாய் மாறும். அநேக குடும்பங்கள் பிரிவினைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், ஒரு பலவீனம் மாறுச்சுன்னா அடுத்த பலவீனம், பல போராட்டத்துக்குள்ளாக காணப்படுகிறீங்க. பிரியமானவர்களை, இயேசு அற்புதத்தை செய்கிறவர். உங்க வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்வார். ஜெபிப்போம். எங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீ பெரிய காரியங்களை செய்கிறவர். கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியா துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை, அவன் சங்கரிக்கப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், நன்மைகளை காண முடியாதபடி, ஆசீர்வாதத்தை பெற விடாதபடி தடை பண்ணுகிற பொல்லாத வல்லமைகளை இயேசுவின்
இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம். கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. கற்பம் தரிக்க வேண்டிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. ஏற்ற துணையை தாங்க ஆண்டவரை. ஆசீர்வாதமான திருமணங்கள் நடக்க என் ஆண்டவர் உதவி செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புத சுகத்தை தருவீராக. பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். ஏசப்பா, நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. அரசாங்க தேர்வு எழுதியிருக்கிறாங்கப்பா, நல்ல ரிசல்ட்டை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. தேவைகள் எல்லாம் சந்திங்க. கடன் பாரங்கள் எல்லாம் மாறட்டும், பிரிவினைகள் எல்லாம் மாறட்டும். படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், வியாபாரங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.